நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சப்ஜெக்ட் வைஸாக கம்யூனியல் ட்ரெண்டில் பேக்லாக் வேக்கன்சி, இந்த பேக்லாக் வேக்கன்சி பார்த்திங்கன்னா சென்ற டிஆர்பியில் ஃபில் ஆகாமல் இருக்கிற சீட்டு தான் இப்போ பேக்லாக் வேக்கன்சின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பேக்லாக் வேக்கன்சி பார்த்திங்கன்னா மினிமம் எலிஜிபிள் மார்க் இருந்தாவே இவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த பேக்லாக் வேக்கன்சி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடந்த வருடம் பார்த்திங்கன்னா கடந்த டிஆர்பியில், கடந்த வருடம் இல்லை, கடந்த டிஆர்பியில் பார்த்திங்கன்னா ஃபில் ஆகாமல், இந்த கேட்டகரிக்கு ஃபில் ஆகாமல் இருந்திருக்கும் சீட்டு. சரிங்களா? ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த பேக்லாக் வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. இப்போ கடந்த முறை ஃபில் பண்ணாமல் இருக்கிற பேக்லாக் வேக்கன்சி இந்த முறை சேர்த்து அவங்க தனியாகவே பேக்லாக் வேக்கன்சின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 78 வேக்கன்சி பேக்லாக் வேக்கன்சி இருக்குது நண்பர்களே. இந்த 78ம் பார்த்திங்கன்னா என்னென்ன கம்யூனிட்டி, என்னென்ன கேட்டகிரி இவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன சப்ஜெக்ட் பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தமிழ். சரிங்களா? தமிழில் பார்த்தோன்னா கேட்டகிரி 4 ஜென்ரலில் கேட்டகிரி 4ல் ஒரு வேக்கண்ட்டும், பிசி கேட்டகரி 2ல் ஒரு வேக்கண்ட்டும், பிசி உமன் கேட்டகரி 4ல் ஒரு வேக்கண்ட்டும், பிசி கேட்டகரி 4ல் ஒரு வேக்கண்ட்டும் இருக்குது. சரிங்களா? இது தமிழில். அடுத்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் கேட்டகரி 2ல் 1, பிசி கேட்டகரியில் 2ம், பிசி கேட்டகரியில் 4ம், இதில் ஒரு வேக்கண்ட், மொத்தம் 3 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து மேத்தமேட்டிக்ஸில் ஜென்ரலில் கேட்டகரி 1, சரிங்களா? கேட்டகரி 1ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 1, அதேமாரி பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் கேட்டகரி 4ல் 1 இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிசியில் கேட்டகரி 2ல் ஒரு போஸ்டிங் இருக்குது. அடுத்து பிசியில் உமனில் கேட்டகரி 2ல் ஒரு வேக்கண்ட் இருக்குது. அடுத்து பிசிஎம்மில் உமனில் கேட்டகரி 3ல் ஒரு வேக்கண்ட் இருக்குது நண்பர்களே. இது ஃபிசிக்ஸு. அடுத்து ஃபிசிக்ஸில் பாருங்கள், கேட்டகரி 1ல் ஜென்ரலில் ஒரு வேக்கண்ட்டும், ஜென்ரலில் கேட்டகரி 2ல் ஒரு வேக்கண்ட்டும், ஜென்ரலில் கேட்டகரி 4ல் ஒரு வேக்கண்ட்டும் இருக்குது. இது இல்லாமல் பிசி கேட்டகரியில் ஒரு வேக்கண்ட்டும், மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வேக்கண்ட்டு ஃபிசிக்ஸில் இருக்குது நண்பர்களே. அடுத்து கெமிஸ்ட்ரின்னு பார்த்தா ஜென்ரலில் 1, அடுத்து ஜென்ரலில் 4ல் ஒரு வேக்கண்ட்டும், பிசி கேட்டகரியில் 2ல் ஒரு வேக்கண்ட்டும் இருக்குது. சரிங்களா? இது கெமிஸ்ட்ரி. அடுத்து பாட்னியில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 4 வேக்கண்ட்டு. இந்த 4 வேக்கண்ட் ஜென்ரலில் கேட்டகரி 2ல் ஒரு வேக்கண்ட்டும், கேட்டகரி 4ல் ஜென்ரலில் ஒரு வேக்கண்ட்டும், அடுத்து பிசியில் கேட்டகரியில் ஒரு வேக்கண்ட்டும், பிசி கேட்டகரியில் 4ல் ஒரு வேக்கண்ட்டும், அடுத்து பார்த்திங்கன்னா பிசிஎம் கேட்டகரி 2ல் ஒரு வேக்கண்ட்டும் இருக்குது நண்பர்களே. அதேமாதிரி ஜுவாலஜின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரியில் 1, பிசி கேட்டகரி 4ல் 1, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வேக்கண்ட்டு இதில் காணப்படுகிறது. அடுத்து ஹிஸ்ட்ரின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா ஜென்ரலில் கேட்டகரி 2ல் ஒரு வேக்கண்ட்டும், அடுத்து பிசி உமனில் கேட்டகரி 2ல் ஒரு வேக்கண்ட்டு இருக்குது நண்பர்களே. இதேமாரி நீங்கள் பார்க்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாகவே டோட்டல் சொல்லும் போது பார்த்திங்கன்னா ஜென்ரலில் கேட்டகரி 1லேயே பார்த்திங்கன்னா நமக்கு 3 வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா? அடுத்து ஜென்ரல் கேட்டகரியில் 2ல் பார்த்திங்கன்னா ஒரு 5 வேக்கண்ட்டும், ஜென்ரலில் கேட்டகரி 4ல் பார்த்திங்கன்னா ஒரு 6 வேக்கண்ட்டும்,
ஜென்ரலில் உமனில் கேட்டகரி 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்ட்டும், அப்படியே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை வேக்கண்ட் இருக்குதுன்னு சொன்னால் 78 வேக்கண்ட் இருக்குது நண்பர்களே. இது முழுக்க முழுக்க இவங்களுக்கு நிச்சயம் போஸ்டிங், சரிங்களா. இவங்க மினிமம் மார்க்ஸ் எடுத்தாவே நிச்சயம் வந்து போஸ்டிங்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சரி நண்பர்களே, அடுத்த மினிமம் மார்க்ஸு யார் யார் என்னென்ன கேட்டகரிக்குன்னு சொல்லி நம்ம ஈவினிங் ஒரு வீடியோ போடலாம். நன்றி வணக்கம் நண்பர்களே. தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி வணக்கம்.